இல்லை சார், அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் வியூகங்களை வந்து வகுக்க போகிறோம். முக்கியமாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாலேருந்து நிர்மல்குமார்லேருந்து பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் வராங்க. ஒரு தேர்தல் வியூகத்தை வளர்க்கும் போது வந்துட்டு அதை ஒரு பொது வழியில் செய்ய முடியாது. ஏன்னா செஞ்சால் அது வெளியில் கசிஞ்சிரும். ஒரு ரகசிய மீட்டிங் மாதிரி பண்ணலாமே, நமக்கான ஒரு 600 பேரை மட்டும் கூட்டி வச்சு பண்ணலாமேன்னு பண்ணுறதா அவங்க சொல்கிற கருத்து. ஆக்சுவலி இது பிளான் வந்து பொதுவாக ஒரு மேடை போட்டு பண்ணுறதா பிளானு. பட் ஆனால் இது எப்படி பண்ணலான்னு சொல்லி விஜய் முடிவெடுத்ததாக சொல்கிறாங்க. விவாதிக்கும் போது தனிப்பட்ட முறையில் விவாதிக்கணும், அதை மக்களுக்கு அறிவிக்கணுமா இல்லையா? இப்போ மிகப்பெரிய ஞானிகள்லாம் தவம் இருந்தார்கள், குகையில் போய் தவம் இருந்தார்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம படித்திருக்கோம்ல. எதுக்காக தனிமையில் போய் தவம் இருந்தாங்க? இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்கிறதுக்காக தானே தனிமையில் போய் தவம் இருந்தாங்க. இல்லைங்க, அவர் குகையிலே இருப்பாருங்க, வெளில வரமாட்டாருங்க அப்படின்னா அந்த தத்துவமும் குகைக்குள்ளேயே போயிரும்ல. நான் அதை தான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் அரசியலை நீங்கள் நோக்கி வரணும்னா நீங்கள் 1000 முறை ஆலோசனை நடத்துங்க. பிரசாந்த் கிஷோரை வந்து நீங்கள் வந்து நட்சத்திர விடுதிகளை சந்திச்சுக்கங்க, அது தவறுன்னு நான் சொல்லலை. மக்கள் மன்றத்திற்கு வராமலே தவிர்த்து கொண்டே இருக்கிறார் அவர். ஒரு ஓராண்டு கால அரசியல் வாழ்க்கையில் அவர் மக்களை சந்தித்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இல்லை, பரந்தூரில் வந்தது வந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு பெரிய வாகனத்தில் வந்தார். அது மக்கள் சந்திப்பில் சேராது.